விசுவாசம் வந்த பிறகு துணிவு வருது. விசுவாசத்தில் நுழையிறதுக்கு பயம், அதாவது என்னால் முடியாது. அப்போ ஃபெய்த் வரும்போது தாழ்மை வந்துடுது பாருங்க. யாருக்கு ஃபெய்த் திரும்ப வரும்? தாழ்மை உள்ளவனுக்கு தான் விசுவாசமே வரும். இன்றைக்கு நான் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு ஃபெய்த்தை பற்றி, ஃபெய்த் ப்ராஸ்பெரிட்டி இன் ஸ்பிரிட், ப்ராஸ்பெரிட்டி இன் சோல், ப்ராஸ்பெரிட்டி இன் பாடி, 3 ஆசீர்வாதம் இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் சொல்லுங்க. ப்ராஸ்பெரிட்டி இன் ஸ்பிரிட், அதுதான் ஆவியில் ஐஸ்வர்யம். இன்னொன்று ப்ராஸ்பெரிட்டி இன் சோல், ஆத்மாவில். இன்னொன்று ப்ராஸ்பெரிட்டி இன் பாடி. 3 விஷயம் பார்த்தோம். ஃபினான்சியல் ப்ராஸ்பெரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி, அடுத்து ஃபிசிக்கல் ஏரியாவில் ப்ராஸ்பெரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி இன் பாடி. ஆமென். இது எல்லாமே இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ இப்போ தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவானாக இருப்பது என்பது விசுவாசம். விசுவாசத்தின் அளவு கூட கூட நீங்கள் ஆவி மண்டலத்தில் பணக்காரனாகிறீங்க. அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பூமியில் பணம் இருந்தால் நினைச்சதை வாங்கிடலாம். ஆவி மண்டலத்தில் விசுவாசம் இருந்தால் நினைச்சதை வாங்கிடலாம். அங்கே நிறைய ஃபெய்த் வச்சிருக்கேன் பணக்காரன். ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அதை பற்றி நம்ம தெளிவாக ஃபெய்த்தை பற்றி நிறைய மெதுவாக வாசிப்போம். நேற்று கூட ஒரு செய்தி, என்னோட செய்தி கேட்டேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, கர்த்தர் மூலமாக பேசினது, விசுவாசம் என்பது ஒரு வீரத்தின் அடையாளம் அல்ல. விசுவாசம் என்பது இயலாமையின் அடையாளம். எப்போ உன்னால் முடியலன்னு வரையோ அப்போ தான் விசுவாசமே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ விசுவாசம் ஸ்டார்ட் ஆகுது? நமக்கெல்லாம் விசுவாசம்னா பயங்கரமான விசுவாச வீரர்கள், விசுவாச கோழைகள் நம்ம பேர் வைக்கணும். ஏன் நான் முடியாதுன்றத விசுவாசிக்கிறான். நீ எப்போ முடியாதுன்னு நினைக்கிறியோ அப்போதான் ஃபெய்த் ஸ்டார்ட் ஆகுது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்லவா? டாக்டர்ஸ் இருக்காங்களே, ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவங்க சாமியை கும்பிட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப வேகமாக வேலை பார்த்து கேஸ் முடியலன்னு கடவுள் தான் சார் காப்பாத்துனா, ஃபெய்த் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. முடியாதுன்னு அப்புறம் தான் ஃபெய்த்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க, விசுவாசம் அங்கே தான் துவங்குது. விசுவாசம் வந்த பிறகு துணிவு வருது. விசுவாசத்தில் நுழையிறதுக்கு பயம், அதாவது என்னால் முடியாது. அப்போ ஃபெய்த் வரும்போது தாழ்மை வந்துடுது பாருங்க. யாருக்கு ஃபெய்த் திரும்ப வரும்? தாழ்மை உள்ளவனுக்கு தான் விசுவாசமே வரும். தாழ்மை இல்லாதவன் தொடர்ந்து நீயே செக் பண்ணிக்க, நீயே ட்ரை பண்ணிக்கன்றார். அவன் முடியலன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அதான் சொன்னேன், ஃபெய்த் இஸ் த பிளேஸ் ஆஃப் பிரேக்கிங் பாயிண்ட். த ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த் இஸ் பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட்ஸ். மனித முயற்சிகளின் உடைக்கப்படுகிற இடம் தான் விசுவாசம் துவங்குகிற இடம். அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த ஃபெய்த்தை பற்றி பேசும்போது திரும்ப அந்த ப்ராஸ்பெரிட்டியை பற்றி விஷயமே என்னை அதிகமாக தெரியலனால அந்த விஷயத்துக்கு வரேன். வாசிப்போம். விசுவாசத்தை பற்றி எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசை. ஏன்னா விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவானாக இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பணம் நிறையா வச்சிருந்தீங்கன்னா பூமியில் பணக்காரன். நீங்கள் விசுவாசம் நிறையா இருந்தால் கடவுளுக்கு முன்னாடி பணக்காரன். ஒரு பணக்காரன் வராண்டான்னு கையை தட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அவங்க கேட்கறதெல்லாம் வாங்குற அளவுக்கு அவன் விசுவாசம் இருக்கு. விசுவாசிகளை தேவன் பணக்காரராய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளை தேவன் பணக்காரராய் பார்க்கிறார். ஆமென். அவன் கையிலே காசு இல்லாட்டினா கூட கடவுள் பரவ பணக்காரன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அள்ளி போட்டு ரேட்டே கேட்காம அள்ளி போட்டு போயிடுவான். பணக்காரன் ரேட்டு கேட்க கூடாது சார். பணக்காரன் ஆமா, கடைக்கு போனா இது எவ்வளவு, நம்ம சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு, சரி பரல, தப்பு இல்லை, அது எவ்வளவுன்றோம். ஏன்னா நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை. ஆனால் சில பணக்கார பசங்க வராங்க, அது 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 கீழே அதையும் பில்லு போட்டிருக்கேன்னு போயிடறான். சொல்லுங்க, கையில் நிறையா பணம் இருந்தா ரேட்டே கேட்க மாட்டோம். அப்படித்தான் ஆவியில் நிறைய விசுவாசம் இருந்தா இது எப்படி ஆகும்னு கேட்கவே மாட்டோம். சார் அது என்ன வியாதி, அது எப்படி சுகமாகும், அது எவ்வளவு நாள்ல சுகமாகும், அதுக்கு மருந்து இல்லையா, இது எல்லாம் தேவையில்லை. நான் பணக்காரன்டா, நான் பணக்காரன், இது எவ்வளவு ரூபாய் தூக்கி போட்டு வாங்கிடுவேன்.
விசுவாசத்துல ஆவியில நான் விசுவாசியா இருந்தேன்னா இது எப்படி ஆகும்ன்ற கேள்வி உனக்கு வரவே கூடாது. இது எப்படி ஆகும்னா கேட்டு கேட்டு காசு எடுக்கிறேன்னு அர்த்தம். காய்ச்சலா ஜெபிச்சிருவோம், கர்த்தர் சோது கொடுத்துருவாரு. கேன்சரா கொஞ்சம் கஷ்டம்தான், இது எப்படி ஆகும்? பாவம் கையில் காசு இல்லை. ஆமாம், ஒரு ஜபத்தை போட்டு போயிரு, எஸ்கேப்பு. நிறைய விசுவாசம் வச்சிருக்கிறவன் நெவர் பாதர் அபவுட் எனிதிங். என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் உம்மாலே கூடும். அந்த இடத்துல நிற்கிறான். ஃபெய்த்து, மேன் ஆஃப் ஃபெய்த்து.